ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட்டு மில்லிஸோடரே இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறமா தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுடர் எக்ஸாமுக்கு நல்லாவே ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஸோ எல்லா கொஷினையும் அவங்க கிளியராக படிச்சுட்டாங்க. இப்போது ஸ்கூலுக்கு போகிறதுக்காக சீக்கிரமாகவே ஹிந்திச்சு உட்காந்து ரெடி ஆகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏன் தருண் தியாவுக்கு முன்னாடியே. அப்போ என்ன ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்கா? விட்டா இவன் நினச்ச மாதிரி படித்து பெரிய ஆள் ஆகிடுவா போல இருக்கே. இல்லை, அது மட்டும் நடக்கவே கூடாது, நடக்கவும் விட்டுறக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இதில் நாம் என்ன பண்ண முடியும்? அந்த மனுஷனை சொல்ல கேட்காம போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டாரு. அடுத்து இவ இந்த எக்ஸாமில் எழுதி பாஸ் ஆகிடுவா போல இருக்கு. இவ இவ்வளோ ஆர்வத்தோடு இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் ஆகிடுவா போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தியா எனக்கு ஜடப்பெண்ணை விடுமா, நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி இருடி, எனக்கு என்ன 10 கையாக இருக்குது, நானே ஒன்ட்டே எல்லா வேலையும் எப்படி தான் செய்கிறது, இரு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்து ரெடி ஆகிட்டு இருக்க? தருண் தியா ஸ்கூலுக்கு போகிறவங்களே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க கிச்சனில் சமைக்கும்போது, நீ ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க சுடரை பார்த்து. சுடரே எனக்கு தாம்மா ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறா, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் அவளுக்கு டெஸ்ட் இருக்குல்ல, அதான் அவள் படிச்சுட்டு இருந்தா, அவளை ஏமா டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு தருண் கேட்குறாரு. நான் உன்னை கேட்டேனாடா அப்படின்னு. இல்லை அத்தை, இன்றைக்கி தான் முதல் நாள் ஸ்கூலுக்கு போனேன், அதனால டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன். நான் ஸ்கூலில் சேர்ந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நானுமே இனி ரெகுலராக எந்திரிச்சு கூட ஹெல்ப் பண்ணுறாத்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே சரளாவால் எதுவுமே பேச முடியறதில்ல. உள்ள கேஸில் குழம்பு வச்சுருக்க பாரு, அதை கிண்டி விட்டுட்டு சரியாக போச்சான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு சுடர் அதை பார்த்துட்டு ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நின்று கிச்சனை சுற்றி பார்த்துட்டு, அம்மு நான் எப்படியாச்சும் இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு அவங்களுடைய அம்மாவை நினச்சிக்கிட்டு சுடர் வெளியில் வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறமா சண்முகம் என்ன குழந்தைகளா எல்லாரும் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் பிள்ளைங்க சாப்பிடக்கூட இல்லை, கிளம்பலாமான்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி எல்லாரும் சாப்பிடுங்க, கிளம்பலாம், நானுமே அப்படியே சாப்பிடணும்ல, சாப்பிட்டுட்டு சொல்கிற ஸ்கூல் கூட்டிகிட்டு போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரளாவுக்கு கோவம் வந்துடுது. அவளை கூட்டிகிட்டு திடீர்னு தான் உங்களோட வேலையா? தைக்கலாம் எவ்வளோ துணி வந்திருக்கு, அதை ஏதாச்சும் தைச்சிருக்கீங்களா? என்ன இவளுக்கு ஸ்கூலுக்கு போக வழியே தெரியாதா? என்ன திருட்டுத்தனமாக அந்த ஸ்கூலுக்குள்ளே போனவ தானே? ஸ்கூல்னா நான் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது, அவளுக்கு வழி தெரியாதா? ஏன் அதான் அவள் போக மாட்டாளா? நீங்கள் கூட தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? சரி, இப்போ முகூர்த்த நாளெல்லாம் வேறு வந்துடுச்சு, கல்யாண ப்ளவுஸு அது மட்டும் இல்லாமல் நிச்சயதார்த்த ப்ளவுஸ் எல்லாம் தைக்க சொல்லி நிறைய கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டைமுக்கு கொடுக்கலன்னா என்ன ஆகும் தெரியல. மற்ற ப்ளவுஸ் எல்லாம் கூட பொறுமையாக கொடுத்துக்கலாம், ஆனால் நிச்சய ப்ளவுஸு கல்யாண ப்ளவுஸ் கொடுக்கலனா என்ன பேச்சு பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சண்முகத்தை பார்த்து கேட்டுட்ருக்காங்க சரளா ஆமாம், அதுக்காக தனியாக அனுப்ப முடியுமா? இன்றைக்கி ஒரு நாள் சரளா, அவளை ஸ்கூல் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் அவள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டா, ஸ்கூலில் தினமும் போக போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நான் வேலைக்கு போகிறேன் கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சுடறதுக்கிட்டு, மாமா நீங்கள் கடைக்கு போங்க மாமா, எனக்கு ஸ்கூல் தெரியும்ல, நானே போயிட்டு டெஸ்ட் எழுதிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சுடர், அது நீ முதல் ஸ்கூலுக்கு போகிற எப்படி அப்படின்னு. ஆமாம், உலகத்தில் யாருமே ஸ்கூல் போனதே இல்லை பாரு, இவள் தான் ஸ்கூல் படிச்சிருக்காள் ஆல்ரெடி, என்னமோ பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, ஒன்றும் தேவையில்லை, போய் ப்ளவுஸ் தைக்கிற வேலையை பாருங்க. நேற்றே அந்த அக்கா கால் பண்ணி எனக்கு கரெக்டாக டைமுக்கு என்னோட கேட்டிருந்தாங்க கல்யாண ப்ளவுஸ் எல்லாம், போங்க அப்படின்னு சொல்லவோ, மாமா அத்தை சொல்கிற மாதிரி கல்யாண ப்ளவுஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம், கரெக்டான டைமுக்கு ப்ளவுஸ் கொடுத்தா தான் கல்யாணம் நடக்கும், இல்லைனா அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகிடும், நீங்கள் போக மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுடரா நம்ம ஸ்கூலில் கூட்டிகிட்டு போய் சேர்க்குற விஷயம் பிடிக்காம நம்மளை இங்கிருந்து துரத்தி விட பார்க்குறா பாவி அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு நல்லாவே புரியுது. அப்படியும் நடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு கடைக்கு கிளம்பி போகிறாரு. இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம் மதியா தருண் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கூட்டிகிட்டு வர விடுறதுக்காக கேட் வரைக்கும் வராங்க சரளா அதுக்கப்புறம் சுடர் போகலாம் அப்படின்னு பார்த்து பத்திரமா போங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு டீச்சர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. டெஸ்ட் எழுதுறதுக்காக சுடருமே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ மகேஷை கர்ணை கூட்டிகிட்டு வராங்க. கர்ணா வந்ததுக்கப்புறமா அவருமே இங்கே விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வெற்றி இருக்க வச்சுட்டு
அதுக்கப்புறம் வந்து வெற்றியுமே மகேஷை கூட்டிகிட்டு உள்ளே வராங்க. அவர் அப்படியே கேட்டோடு விட்டுட்டு போயிடுறாரு. போனதுக்கப்புறமா எங்கே மகேஷ் போகிறாரு, டேரக்டாக சுடரை பார்த்துட்டு அவங்க போயிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பாப்பா எல்லாம் படிச்சிட்டியா, பாஸ் ஆகிடுவில்ல அப்படின்னு. கேப்டன் அங்கிள் கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி உங்கள் 2 பேருக்குமே ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மகேஷ்க்கு ப்ராப்ளமே இல்லை, எக்ஸாம் எழுதலைனாலையும் அவர் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவார். ஸோ சுடர் தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கொஷின் பேப்பர் வேறு இந்த டைம் ரொம்ப டஃப்பாக இருக்குது. ஸோ மேடம் கொஷின் பேப்பர் கொடுக்குற சமயத்தில் தியாவை கொடுக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா சுடர் இந்த கொஷினில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஆன்சராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஸோ எல்லாமே டஃப்பாக இருக்கா, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போது கண்ண மூடி அவங்களுடைய அம்மு கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாங்க. அம்மு கொஷின் பேப்பரில் டஃப்பாக இருக்குது, நான் படித்த எதுவுமே இதில் வரல, மேடம் ஒரு புக்கு கொடுத்தாங்க அதுலேருந்து எதுவுமே வரல, ஆனால் அதில் ஒன்று விடாமல் நான் எல்லாத்தையுமே படித்தேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. ஸோ கண்ணு மூடிக்கிட்டு அப்போது இங்கே சுடர் எக்ஸாம் எழுத போகிற விஷயம் அபிக்கோ தெரிஞ்சிச்சா போலீஸ் ஸ்டேஷனில். அதனால் அவங்களுமே கூட அங்கே இருக்கிற சாமிக்கிட்ட உட்காந்து வேண்டிகிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் சுடர் அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடும் கடவுளே, நீ தான் அவளுக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க அங்கே வேண்டவோ இவங்க கட்ட மூடிட்டு இருக்கும்போது ஸோ அது வந்து பேப்பரை பறந்து போயிடுதா மகேஷ் கிட்ட. அப்புறம் பேப்பரை தேடுறாங்க, கிடைக்கிறதே கிடையாது. அப்போ தான் என்ன சுடர் கொஷின் பேப்பர்லாம் இவ்வளோ டஃப்பாக இருக்குது, நீ எப்படி எழுதுவ, எல்லாம் படிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் படித்தது எதுவுமே இதில் வரல, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாத, நீ பாஸ் ஆனாலையும் பாஸ் ஆகலைனாலையும் இந்த ஸ்கூலில் நீ சேருவேன்னா கேப்டன் அங்கிள் கிட்ட சொல்லி என் அப்பா கிட்டேயும் சொல்லி உன்னை இந்த ஸ்கூலில் சேர்க்க சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே அது சீட் பண்ணுறது ரொம்ப தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழுது பார்த்துக்கலாம், நம்பிக்கையாக அப்படின்னு மகேஷுமே சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் சுடருமே கண்ணை திறந்து பார்த்து எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கொஷனுக்கு ஆன்சர் தெரியுமோ அதை எழுதலாம்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே அபியோட ஆசீர்வாதம் சுடருக்கு கிடைக்குது. அதனால் அவங்க அப்படியே தெரிஞ்சுதான் ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. எழுதிட்டும் வந்து எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சுடரோட முகம் வாடி போயிருக்கா. அதை பார்த்துட்டு வெற்றி வந்து கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் இப்படி டல்லாக இருக்கா அப்படின்னு. வெற்றி அங்கிள் சாரி கேப்டன், இன்னைக்கு கொஷின் பேப்பர் எல்லாமே டஃப்பாக இருந்துச்சு, இப்படி வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. எனக்கு பரவாயில்ல, ஆனால் சுடர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா அவளுக்கு அதில் இருந்தது எதுவுமே தெரியலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, அதான் பாஸ் ஆகுமோ ஃபெயில் ஆகிடுமோன்னு பயத்தில் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மகேஷ் வந்து வெற்றி கேட்ட, கவலைப்படாத நீ பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி சொல்கிறாரு. நான் எப்படியாச்சும் என் அப்பா கிட்டேயோ உங்ககிட்டயும் சொல்லி இந்த ஸ்கூலில் அவளுக்கு அட்மிஷன் போட்டு தரேன், நீ இந்த ஸ்கூலில் தான் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் சீட் பண்ணுறது ரொம்ப தப்புன்னு சுடர் சொல்லிட்டா அப்படின்னு மகேஷ் அதையும் சொல்லிடுறாரா. அதனால தான் வெற்றி வந்து கவலைப்படாத நீ பாஸ் ஆகிடுவா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாரு. அவர் அப்படியே சுடர்கிட்ட மட்டும்தான் சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு டீச்சர்கிட்ட எப்படி ரிசல்ட் எப்படி வந்தாலும் சரி ஃபெயிலோ பாஸோ ஆனால் அவன் இந்த ஸ்கூலில் சேரணும், பாஸ் ஆகிட்டா ஓகே, ஃபெயில் ஆகிட்டா ஆனால் சொல்கிற அந்த ஸ்கூலில் தான் சேரணும், அந்த பாப்பாவுக்கு அது தெரிய வேணாம், பாஸ் ஆகிட்டேன்னு சொல்லி அந்த பாப்பாவையும் சேர்த்துக்கோங்க, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து அங்கே கரஸ்பாண்டர்கிட்ட பேசவும் அவங்களுமே சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. எங்கே சுடர் ரொம்ப பயந்துகிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. மகேஷ் வந்து கூட பேசிகிட்டு இருக்காரா. கொஷின் பேப்பர்லாம் வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு திருத்திட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்வேதாவை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அம்மா அவங்கள ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கருணாவுமே அப்படியே வெற்றியையும் மகேஷையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் வந்து பார்த்தா யாரையுமே காணுமா. அதுக்கப்புறம் மேலே போய் பார்க்குறாரு. மேலே போய் பார்க்கும்போது தான் ஸ்வேதா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அவங்க புதுசாக புடவை கட்டி ரெடி ஆன மாதிரி, அதாவது இப்போ ரெடியாக இருக்கிறது நிச்சயத்துக்கு, அதில் அவங்க ரொம்பவே கிளாமராக இருக்காங்க, ஸோ ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு அதை பார்த்து இவர் ரசிச்சிட்ருக்காரு. அவங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய அத்தை அதை பார்த்துடுறாங்க. பார்த்ததுக்கப்புறமா அப்படியே மறைச்சி நின்றுக்கிறாரு. மறைச்சி நின்றுக்கிட்டு ஸ்வேதா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரி ஸ்வேதா நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா கோயிலுக்கெல்லாம் வேறையா அப்படின்னு. ப்ளீஸ் போயிட்டு வந்துடலாம், இந்த சம்மந்தம் நல்லபடியாக அமையணும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதுக்கு இன்னும் டைம் இருக்குது, இங்கே பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ தான் கருணா இருக்கிறத ஸ்வேதா கவனிக்கிறாங்க. வாங்க மாமா அப்படின்னு.
மகேஷ்க்கு ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிங்க மாமா, பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம் அம்மா சொல்கிறாங்க, நீங்களும் வரீங்களா அப்படின்னு. இல்லை நான் வீட்டிலே இருக்கேன், நீ போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போது கருணாவை பார்த்துக்கிட்டே போகிறாங்க அவங்களுடைய அத்தை. என்ன இந்த கிளவி இப்படி பார்த்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வேளை கண்டுபிடிச்சிருட்டா, டவுட் ஏதாச்சும் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டே போகிறாங்க. என்ன அத்தை என்ன ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கவலைப்படாதீங்க, இந்த மாப்பிள்ள கண்டிப்பாக ஸ்வேதாவுக்கு பிடிச்சிருக்கும், அவன் நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடிக்கிறாரு உடனே. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகிறாங்க. கடவுளே, என் பொண்ணுக்கு நல்லா வாழ்க்கை அமைக்கணும், இது வரைக்கும் அவங்க அக்காவுக்காக அக்கா குழந்தைக்காகவும் வாழ்ந்துட்டா, இதுக்கு மேலேயாச்சும் அவளோட வாழ்க்கையை அவள் வாழணும், அவளோட மனசை நீ தான் மாற்றணும், இந்த சம்மந்தம் நல்லபடியாக அமையணும்னு போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. ஸ்வேதாவுமே சாமி கும்பிட்றாங்க. இன்னொரு பக்கம் இங்கே கருணா அவங்க போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அந்த மாப்பிள்ளையை கொல்ல சொன்னார் இல்லையா, அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணி, என்னடா ஆளையே முடிக்க சொன்னால் ஜஸ்ட்டு எப்படி தட்டிட்டு விட்டுருக்கீங்க, உங்களுக்கு என்னடா, நான் என்ன சொன்னேன், ஆள் இருக்கக்கூடாது, கை தனியாக கால் தனியாக அடையாளம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னானா இல்லையா அப்படின்னவும், ஆனால் கரெக்டாக தானே பண்ணோம், ஆனால் இடித்ததில் தண்ணியில் போய் விழுந்துட்டானா, தப்பிச்சிட்டான் அண்ணன், வேற எங்கேயாச்சும் ரோட்லேயோ இல்லை மண்டியிலோ அடிபட்டிருந்தா சித்திரப்பா இந்நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இதை சொல்ல உங்களுக்கு வெக்கமாக இல்லை, நான் இதுக்கு தான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்தேனா அப்படி இப்படின்னு திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அண்ணா இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுண்ணே, அவனை போய் முடிச்சிடவா அப்படின்னு. டேய் இதுக்கு மேலே நீங்கள் பண்ண என்ன பண்ணலண்ணே, நான் வைங்கடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா கால் கட் பண்ணிடுறாரு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க கேட்கவும், டேய் கருணா கண்டபடி கத்துறாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே கருணா வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஸ்வேதாவும் அவங்களோட அம்மாவும் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி ஸ்வேதா, நீ போய் உட்காந்துட்டு ரெடி ஆகிட்டுரு, நான் உள்ளே போயிட்டு வரவங்களுக்கு கொடுக்க டீ அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னு. அவங்களுமே பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுக்கப்புறமே வந்துடுறாங்களா. வந்த உடனே இங்கே உள்ளே போயிட்டு ஸ்வேதா மாப்பிள்ளை வந்துட்டாரு, நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா ஓடி ஓடி வரவே இருக்கிறாங்க. கருணாவுமே பார்த்துட்டு அப்படியே போய் கடமைக்குன்னு வெளியில் நிற்கிறாரு. அவங்கள பார்த்த உடனே வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கலான்னு அவன் ஆசைப்பட்றான். முதல்ல ஃபோட்டோவை கூட அவள் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. என்னடா ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருக்காரு. உள்ளே வந்த உடனே என்ன மாப்பிள்ள உள்ளே வாங்கன்னு கூப்பிடுங்க அப்படின்னு உடனே வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருணாவே கூப்பிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே உள்ளே வந்து உட்காடுறாங்க. வந்த உடனே ஸ்வேதாவை கூட்டிகிட்டு வந்து நல்ல நேரம் முடிவுறதுக்குள்ளே தட்டு மாற்றிக்கலாம், ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, வர்ற வழியில் டிராஃபிக் அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க. பரவாயில்ல அதில் என்ன இருக்குது அப்படின்னு. அவ்வளோதான், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பேசியாச்சுல ஆல்ரெடி, பொண்ணு வர சொன்னீங்கன்னா நாங்கள் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா ஸ்வேதா வாமாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை கூட்டிகிட்டு வராங்க. காஃபி எடுத்துகிட்டு வந்து இதை வந்தவங்களுக்கெல்லாம் கூடு அப்படின்னவும் சரிம்மா அப்படின்னு ஸ்வேதாவும் கடமைக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்காக எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமா நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, என்னுடைய கண்டிஷனுக்கெல்லாம் ஓகே, நான் மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு ஏதாவது சொன்னீங்க அடுத்த நிமிஷமே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வந்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லியாச்சுடி, அதுக்கெல்லாம் ஓகே தான், நீ வேணா கூட கேட்டுக்கோடி, உனக்கு டவுட்டாக இருந்தால் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அமைதியாக நின்றுடுறாங்க. ஸோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களையும் தலை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன்றாங்க. அவங்களோட அம்மாவுக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய டவுட்டுக்காக ஒரு விஷயம் கேட்குறாங்க. எங்கள் அம்மா சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் உங்களுக்கு ஓகேவா, அப்படி இருந்தால் இந்த கல்யாணம் நடக்கும், எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிடுறாங்க. அது எல்லாத்தையுமே எங்களுக்கு உங்கள் அம்மா சொல்லிட்டாங்கம்மா, எங்களுக்கு சம்மதம் தான், எங்களுக்கும் ஓகே தான், பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சம்மந்தியம்மா, அவ்வளோதானா, வேற என்ன பேசுறதுக்கு இருக்குது, நிச்சயம் பண்ணிக்கலாம். என்னடாமா உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு மாப்பிள்ளையை கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவை பார்த்துக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கருணாவுக்கு ரொம்ப கடுப்பை உண்டாக்குது. அப்பப்போ அவங்களுடைய அத்தை அதை நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பிடிக்கல போல இருக்குது, இப்படியே நிரந்தரமாக ஊர் தப்பாக பேசுகிற மாதிரி கூடவே வச்சுக்கலான்னு நினைக்கிறாரு. அச்சே இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, இவளுக்கு எவ்வளோ சொன்னாலும் இவன் திருந்த மாட்டேன்றா, கூடவே கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா வரவே மாட்டேன், பிடிவாதம் பிடிக்கிறா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நடக்கணும், அதுக்கப்புறம் இவளோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், அவள் புருஷன் வந்துட்டா எல்லாம் சரியாயிடும், யாரும் தப்பாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா நினைக்கிறாங்க.
அதுக்கப்புறம் கருணா வந்து பல்ல கடிச்சிட்டு நினைக்கிறாங்க. இப்போ நிச்சயம் மட்டும் தான் நடக்க போகுது, ஒன்றும் கல்யாணம் இல்லைல்ல, கல்யாணத்தப்போ அவங்க கருமாதி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருணா வந்து அந்த மாப்பிள்ளையை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருக்காரு. நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணுறாங்க. மாப்பிள்ளை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லவும், நானா அத்தை நீங்களே வாங்கிக்கோங்க அப்படின்னு. பரவாயில்ல இருக்கட்டும் வாங்கிக்கோங்க வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தட்டை வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவரே வந்து தட்டை மாத்துற நிலமை வந்துடுது. கருணாவே ஸ்வேதாவுக்கு தட்டு மாத்துறாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது அவருக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கடுப்பாகுது. ஆனால் எந்த ஒரு வழியுமே இல்லை. அவங்களுடைய அத்தையே வற்புறுத்தி இதெல்லாத்தையும் செய்ய சொல்கிறாங்க. அவங்களும் தட்டை மாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் எதையுமே நம்புறது கிடையாது, போயிட்டு ஒரு நல்ல நாள் மட்டும் பார்த்துட்டு பத்திரிக்கை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறோம் ஃபோனில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்ன ஸ்வேதா நீ வந்ததுலேருந்து அமைதியாகவே இருக்க, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை நிமிந்து கூட பார்க்க மாட்டேன்றா, அவங்க கிளம்புறாங்கம்மா அப்படின்னு சொன்னதும், அம்மா உனக்கு ஓகே இல்லை, மாமாவுக்கு ஓகே இல்லை, இதுக்கப்புறம் நான் பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உனக்காக நிமிந்து பார்க்குறேன்னு மாப்பிள்ளை நிமிந்து பார்த்துக்கிறாங்க. அவங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அதுவும் கிளம்பும்போது அப்புறம் பொண்ணுக்கு அவங்க வாங்கிட்டு வந்த பூவை வச்சு விடுறாங்க. அதை அவங்களுமே வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கருணாவுக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டு வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே போயிட்டு பழையபடி ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்வேதாவுமே கீழே இறங்கி வராங்க. எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துடணும், நிச்சயம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் அவங்களுடைய அம்மா போகிறாங்க. இன்னொரு பக்கம் எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்துடுது. ஸோ அதாவது டெஸ்ட்டு மார்க் வந்து சொல்லிடுறாங்க யார் யார் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு. அதில் சுடரும் மகேஷும் கூட பாஸ் அப்படின்னு சொன்ன உடனே சுடருக்கு ரொம்பவே சந்தோஷம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அளவில்லா சந்தோஷம், சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து ரொம்பவே சந்தோஷமாக மகேஷும் ஸோ வந்து சுடரும் பேசிக்கிறாங்க. கேப்டன் கூட சேர்ந்துக்கிட்டு அவங்க நல்லாவே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி அப்புறம் எங்கே போகிறப்பப்பா வீட்டுக்கா அப்படின்னு. ஆமாம் என் மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் போய் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. சரிவா நான் அந்த வழியாக தான் போகிறேன், நான் ட்ராப் பண்ணட்டுமா, சரி உனக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டுமா போகும்போது அப்படின்னு. ஆமாம் ஆமாம் கேப்டன் அங்கிள் எனக்கும் வேணும் அப்படின்னு மகேஷ் கேட்கவும், கர்ணாக்கு தெரிஞ்சால் திட்டுவா வேணா ஆளுக்கு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப கோல்ட் ஆகிடும் அதிகமாக சாப்பிட்டா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ரொம்பவே ஜாலியாக இருக்காங்க. சுடர் கூட இருக்கும்போது வெற்றிக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல, சுடரை வெறுக்கவே தோணலை. ஸோ பொண்ணுங்களைவே வெறுக்கிற வெற்றிக்கு சுடரை பார்க்கும்போது அபியோட ஞாபகம் அடிக்கடிக்க வந்துக்கிட்டே இருக்கு. அவள் எந்த அளவுக்கு பாசத்தை காட்டினாங்களோ அதே மாதிரி சுடரை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஃபீலிங் வருதா, அப்போது அவள் காட்டினது உண்மையான பாசமாக தான் இருக்குமா, நாம் தான் அவளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னும் வெற்றி வந்து ஒரு கட்டத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அந்த ஃபீலிங் வருது. யாரோடைய கண்ணில் சுடர் பற்றவே கூடாதுன்னு அபி நினச்சாங்களே, அவங்க கூடவே அவருடைய அப்பா கூடவே அவ்வளோ க்ளோஸாக அபி வந்து பழகிக்கிட்டு ரொம்பவே ஜாலியாக சேஃபாக செக்யூரிட்டியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. போன உடனே சுடர் இறங்கி சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ்க்கும் அவங்களுக்கு சொல்லிட்டு நாங்களே இருந்து ஸ்கூலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமாவோட கடைக்கு நேராக இறங்கி போகிறாங்க. ஏன்னா இந்த உலகத்திலே அவங்களுடைய அம்மாவுக்கு அப்புறம் சந்தோஷப்படுற ஒரே ஆள், அவங்களுடைய விஷயத்தில் நல்லது நடந்தால் அது சண்முகம் மட்டும்தான். அவங்க கிட்ட போகிறாங்க. மாமா நான் பாஸ் ஆகிட்டேன், நாளையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ரொம்பவே சந்தோஷமாக கடையில் போய் சொல்லவும் அவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாளிலேருந்து நீயும் தருந்தியா மாதிரி ஸ்கூலுக்கு போக போகிற, உனக்கு கூடிய சீக்கிரம் யூனிஃபார்ம் தைச்சி தரேன் அப்படின்னு பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இனி மகேஷ் அந்த ஸ்கூலில் படிக்கிறதுனால வெற்றியும் அடிக்கடிக்க அங்கே வர வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கருணா வர வேண்டியது இருக்குது. ஸோ இவரோட சுடரோடைய மாமாவும் எப்படியும் என்னைக்காச்சும் ஒரு நாள் பேரண்ட்ஸ் மீட்டிங்கோ இல்லை நல்லதோ கெட்டதோ ஃபெஸ்டிவல் நடக்கிறப்போ வந்து தான் ஆகணும். ஸோ அப்படி அவங்களுக்குள்ள மீட் பண்ணிக்கினா ஸோ அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்க போகுது, அடுத்த சண்முகம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.